தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயை போல அதை கண்டு மகிழ வேண்டும். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே. அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க, ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான்னு. எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான். பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தா முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார். ஏன் தெரியுமா? வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ள முதல்ல தாழ்த்தப்பட்டவர்களை. அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாருல. வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னு முத்துராமலிங்க தேவர் தான், நான் ஆள் தரேன், நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னார். கேட்டிங்களா? அந்த அந்த இந்த மதுரையில் தானே அது நடந்தது. இவர் மனசுக்குள்ள, காமராஜர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு, இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல. ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும்.